அந்த செய்தியை கேட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குளக்கரைக்கு செல்கிறார். குளத்திலே தண்ணீர் இல்லை, வறண்டு கிடக்கிறது. உடனடியாக எற்றான் மறக்கேன் எனும் தேவாரத்தை பாடுகிறார். அதிலே 4வது பாடலிலே உரைப்பார் உரையுகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆகினாய் புரைக்காடு சோலை புக்கலியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனியே என்று 4வது பாடல் பாடும் பொழுது மழை பெய்து குளம் நிரம்பி முதலை வந்து 3 ஆண்டுகள் சென்றதனால் 3 ஆண்டு வளர்ச்சியோட அந்த முதலையை குளக்கரையிலே விட்டு செல்கிறது. அந்த சிறுவனை அழைத்து வந்து பூணூல் கல்யாணம் செய்வித்து அதன் பிறகே அவிநாசியப்பரை தரிசிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதன் பொருட்டாக அவிநாசியப்பர் ரிஷபாரூடராக காட்சி அளிக்கிறார். இந்த வரலாறானது இந்த திருத்தலத்தின் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அதனை ஒட்டி வருடந்தோறும் முதலை உண்ட பாலகனை அழைத்த விழாவானது மிகச் சிறப்பாக இத்திருக்கோவிலிலே நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த விழாவானது நடைபெறுகிறது. முதலிலே கட்டமுத சுமந்த விழாவானது இத்தற்சமயம் அவிநாசி பழைய பேருந்து நிலையத்துக்கு எதிரே உள்ள உமையம் செட்டியார் தண்ணீர் பந்தல் என்னும் மடத்திலே நடைபெறுகிறது. அங்கு சுந்தரரை எதிர்கொண்டு அவிநாசியப்பர் கட்டமுது கொடுத்து அழைத்து வருவார். அதன் பின்பு மாலை 4 மணி அளவிலே இந்த முதலையுண்ட பாலகனின் திருவிழாவானது நடைபெறும். அதன் பொருட்டாக ஸ்ரீ அவிநாசியப்பர் கருணாம்பிகைக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு அடியார் பெருமக்கள் சூழ 10 தேவார பாடல்களும் பாடி இங்கே உள்ள முதலையின் திருவுருவமானது உள்ளது. அதன் உள்ளே குழந்தையை வைத்து அந்த குழந்தையை எடுத்து இந்த விழாவானது மிகச்சிறப்பாக நடைபெற்று மறுநாள் அதன் பொருட்டாக உபநயன விழாவானது நடைபெறும். இத்தலத்தின் முக்கியமான திருவிழாவை தொன்று தொட்டு கோவையைச் சேர்ந்த கணேசன் செட்டியார் குடும்பத்தினர் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த விழாவானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இதன் பொருட்டு இத்திருத்தலத்திலே முதலையுண்ட பாலகனை அழைத்து மீட்டெடுத்தது என்பது நமக்கு உணர்த்தும் ஒரு செயல் என்றவென்றால், நாம் இழந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அவிநாசியப்பரை தரிசித்தால் நாம் மீண்டும் பெறலாம் என்பதே இதன் உட்கருத்தாகும். பொருள் என்பது பொருள் மட்டுமல்ல, நமது மகிழ்ச்சி, குடும்பத்தில் உள்ள மற்ற சில சங்கடமான செயல்கள் இதெல்லாம் நீங்கி நல்லதொரு நிலை கிடைக்க வேண்டும் என்றால் அவிநாசியப்பரை வந்து வணங்கி அனைவரும் பெருவாழ்வு பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.